ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஷா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால யூடியூப்பில் எதுவும் vlog போட முடியல. இந்த vlog வந்து நோன்பு டைமில் எடுத்தது. ஸோ அதனால் பழசெல்லாம் தூசு தட்டி சரி யூடியூப் சும்மா இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு vlog போடலான்னு. ஸோ அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் போடுறேன். ஆக்சுவலி நான் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ போடாமல் ரொம்ப நாளாக வச்சுருந்துட்டு டைமே கிடைக்கல. இந்த வீடியோவில் என்னென்னா, நோன்பு டைமில் ஐஷா வந்து கிளாஸுக்கு போயிருந்தாங்க சென்னையில். ஸோ அந்த கிளாஸுக்கு போகிறதுனால அவங்கள கொண்டு போய் சென்னையில் போய் நான் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். ஈத் vlog வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் போட டைம் இல்லை. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கணும். மேடம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அதனால் அந்த வீடியோலாம் அப்படியே எல்லாமே டிராஃப்ட்லேயே இருக்குது, போட முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் போட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, சென்னைக்கு போகிறதுக்கு பிஃபோர் வந்து சஹருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ இருக்க ஃப்ரூட்ஸு, எக்கு இதெல்லாம் வந்து போட்டு சஹர் செஞ்சுட்டு ஸோ அன்றைக்கி சென்னை கிளம்பிட்டோம். ஒரு 1 வீக் அவங்க சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்க எங்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து சஹர் முடிச்சுட்டு காலையில் ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்பி போகணும். ஒரு 4:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4:30 மணிக்கு கிளம்பி சென்னை போகணும் இங்கேருந்து. ஏர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால அவங்களும் தூங்கிட்டாங்க காரில். என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ போகிற வெளில ஈஸியாரில் வந்து இந்த மரக்காணம்னு நினைக்கிற அந்த பிளேஸ். ஸோ அங்கே நின்று கொஞ்ச நேரம் கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முடியல. அங்கேயே வண்டி எடுத்தது இங்கே தான் வந்து நிறுத்தணும். கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸு அதுக்கப்புறம் திரும்ப சென்னையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த டைமில் கூட அந்தளவுக்கு வெயில் இல்லை. இப்போ இருக்க சம்மர் வந்து அந்த டைமில் அந்தளவுக்கு வெயில் தெரியல, நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மாலுக்கு அப்புறம் ஈஸியாரில் போகணும். அந்த போட்டில் ஒன்று உட்கார வச்சு ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன். சொல்லு, ஒரே சொல்லு. உங்கள் அக்கறைக்கு மிக்க நன்றி. வண்டி போது வண்டி போது. ஆமாம் ஆமாம், இதையே ஞாபகம் காமிக்கிறேன். நானே மறக்கணும்னு நினச்சாலும் ஆக்சுவலி நம்ம இறக்கி பார்த்தா அந்த இடத்துல வந்து கால் வச்சு அமுக்கணும்ல. ஃபஸ்ட்டில் நிறைய தண்ணி இருந்துச்சு, வேலை வத்தி போச்சு. நீ மட்டும் கண்ணாடி எடுத்துருந்த டிரைவரே? நீ மட்டும் கண்ணாடி எடுத்துருந்த? நான் உன்னோட கண்ணாடியை உன் பேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். நீ எடுத்துகிட்டு வர மாட்டேன் எனக்கு தெரியும். நான் இடிச்சிருவேன் நினைச்சேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் மட்டும் நான் பாரு மேக்கப் போட்டிருக்கேன். காலைல குளிச்சது. எங்கள் தொல்லைலாம் இல்லாமல் ஒரு வாரம் ஜாலியாக இருக்க போகிற சென்னையில். சரி, என்ன பிள்ளைங்களாம் நினச்சி வைப்பேன், இல்லை மறந்துடுவேன். பிஸியாக இருப்பேன். அப்போ மறந்துடுவேன்னு சொல்லு. அவ்வளோ சந்தோஷம் உனக்கு ஜாலியாக ஊற்றுறதுல. قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون قل أمواتا فأحياكم ثم என்ன விட்டுருமா ஒட்டுவாங்க. நீ சூப்பராக இருக்கு பாருங்க சர்ச்சு. நான் அதை பார்க்க ஒரு ஓட்டு பக்கம் இது. ஸோ ஆக்டர் சஞ்சீவ், சின்ன பையன். ரைட்டில் போகணும். ரைட்டில் போனால் மெரினா. மெரினா இங்கே 3 கிலோமீட்டர் தான். மெரினா ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி காலையில் மெரினாவில் வந்து காஞ்சி 9 மணிக்கு எங்கே போகிறது தெரியாமல் கஷ்டம். எப்படியா இதுக்கு சிட்டி சென்டருக்கு தான் போகணும். இப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிட்டு. ஆமாம், டயர்டாக போயிட்டோம். இதுக்குன்னு தனியாக ஸ்டே. ஆனால் அந்த ஆக்ரா வந்து அந்த ஆக்ராவில் அது மட்டும்தான் நல்லா இருக்கு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை செம்ம நைஸ். கேளு, ஆக்ரா நல்லா இல்லை, ரொம்ப வந்து மெஸ்ஸா, சுத்தமாவே இல்ல, க்ளீனாவே இல்ல. வந்து யூபில வருது. உத்தரகாண்ட் அடிக்கணும் அடிக்கிறாங்க. நைஸ்.
ஏய் புதுசு லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்கும். நம்ம வந்து அங்க வேதாரண்யம் போனோம்ல, அந்த லைட் ஹவுஸ் தான் வேற மாதிரி செம பெருசு. இந்த வெயிலையும் உட்காந்துருப்பானுங்களே பீச்சில். இல்ல ஏய் மெட்ரோ ஒர்க் நடக்குது பாரு ரயில்ல. சூப்பர் சூப்பர். இதான் जाम बाजार इंडी தேனாம்பேட் ராயப்பேட். அங்காடி தெருவில் வரும்ல, அதான் இங்கே கடை போட்டுருமா? இவ்வளோ பெரிய சென்னையிலன்னா உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன். இங்கே தனியாக விட்டுட்டு போகிறேன்? ஹாஸ்டலில் தானே விட்டுட்டு போகிறேன். அதுதான் நல்லபடியாக படித்து கலெக்டர் ஆகி காரைக்கால் மானத்தை காப்பாற்றுற நீ தான். காரைக்காலோட வருங்கால கலெக்டர். சரியா? நம்பிட்டு போகிறாங்க. பேர் உனக்கு நார்த் இந்தியன் மாதிரி பேச கற்றுக் கொடுக்குறேன். பிளாக் அது வந்து பிளாக் அப்படி சொல்லணும். டீசல் டீஜல் டீசல் நான் அப்படிதான் சொல்லுவேனே சும்மாவே. அவன் காலையில் அப்படி தான்ப்பா சொன்னான். அவர் என்ன பார்த்து ஏ கிட்னேக்கா? ஏ 15,000 14,000. சரி இப்போ நீ இல்லாமல் எப்படி நான் வந்து 3-4 days கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை ஆமாம், சமாளிக்க முடியலன்னு சொல்லுவேன். யார் சாப்பாடு செஞ்சு கொடுப்பா? அதுக்காக தான் வேணும். போடுவாங்க ஒருத்தருக்கு முறையை பொறுத்து. ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லைனாக்கா அப்புறம் மாட்டாங்க. வசதி இருக்கா இறச்சினா கோழி இருக்கும். அதில் எனக்கு எங்கள் ஊர் கஞ்சி தான் பிடிக்கும். நான் வேணா காய்ச்சல நீ வாடா வேலை போகல வாடா. மணி 8:10 ஆகுது. ஃபைனலி வந்து ஒய்ஃபை அவங்களோட ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஸோ இப்போ நான் வந்து காரை பார்க் பண்ண போயிட்டுருக்கேன். காரை பார்க் பண்ணிவிட்டு டைம் இப்போ கரெக்டாக 10 ஆகுது. இது கோயம்பேட்டில் இருக்க டிரான்ஸ்கிங் பஸ் ஆஃபீஸ். ஒய்ஃபை இங்கே வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு காரையும் ஃப்ரெண்டோட வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஸோ நான் காரைக்கால் கிளம்பிட்டேன். போயிட்டு ஒரு 3 days காரைக்காலில் இருந்துட்டு திரும்ப நம்ம சென்னை வருவோம்.